ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டா திரும்பவும் ரீகெயின் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு விட்டுட்டா திரும்பவும் ரீகெயின் ஆகுமா ஆகாதா, ரீகெயின் ஆகிறதுக்கு என்ன காரணம், வெயிட் ரீகெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னுடைய கோச்சிங் மூலமா இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து மந்த்லி 5 to 6 kg ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் ரீகெயின் ஆகுது அப்படின்னு சொல்ற நோட் பண்ணிக்கங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு விட்டதுக்கு அப்புறம் பழைய மாதிரியான உணவு பழக்கத்துக்குள்ள போறீங்க. பழைய மாதிரியான உணவு பழக்கத்துக்குள்ள போகும்போது நம்மளுக்கு கேலரி பேஸ் அதிகமாகும். கேலரி பேஸ் அதிகமாச்சு அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஆயில் அதிகமாக எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது, சுகர் அதிகமாக ஆட் பண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பழைய மாதிரியான உணவு பழக்கத்துக்குள்ளே திரும்பவும் ரீகெயின் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட்டும் ரீகெயின் ஆகும். சரியான உடற்பயிற்சி இல்லாமல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் நீண்ட நாள் எடுத்தாலுமே உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை பர்ன் பண்ணுற மாதிரி உங்கள் பாடிக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் வெயிட் ரீகெயின் ஆகும். டெய்லி பேஸில் வாட்டர் இன்டேக் 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுக்கணும். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறம் யாருமே வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான பசி இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே அதிகப்படியான பசி இருக்கிறது. நீங்கள் அதிக கலோரி இருக்கிற ஃபுட் எடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கும் போது உங்கள் ஃபுட் கலோரிஸ் கம்மியாகும். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஹை கலோரி இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறமும் லோ ஜிஐ ஃபுட்டாக எடுத்துக்கணும். நீங்கள் ஹை கலோரி ஃபுட் அதிகமாக எடுக்கும் போது உங்கள் பசி கண்ட்ரோல் ஆகாது, அதிகப்படியான பசி எடுக்கும். நீங்கள் லோ ஜிஐ ஃபுட்டாக அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாமல் அதே வெயிட்டில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா லோ ஜிஐ ஃபுட்டாக எடுத்துக்கணும். அதிகப்படியான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இந்த மாதிரி உங்கள் உணவு பழக்கத்தில் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஃபுட் எடுக்கிற டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாது. டெய்லி பேஸில் 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுங்க. நீங்கள் டெய்லி பேஸில் 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான பசி இருக்காது. உங்கள் வெயிட்டை அதே வெயிட்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி பேஸில் ஒர்க் அவுட் 30 மினிட்ஸாவது உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் லெவல் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் லெவல் லோவாகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் அதே வெயிட்லேயே மெயின்டைன் ஆகும். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு விட்டதுக்கப்புறம் உங்கள் வெல்னஸ் கோச்சிட்ட கேளுங்க. நான் அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துகிட்டு விட்டதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுக்கிறீங்க. இந்த ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு விட்டதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாமே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹெல்த்துக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹெர்பலைஃப் ஃபுட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை டேரெக்டாக கம்பெனியில் எப்படி பை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெர்பலைஃப்பில் என்ன ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.